ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல 3 டீமுக்கான ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிய ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். அதுல வந்து ஆர்சிபி, ராஜஸ்தான் அண்ட் கேகேஆர் இந்த 3 டீம கவர் பண்ணியிருந்தோம். நமக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் அதுல சொல்லியிருந்தோம். அவங்களோட நீட்ஸ் என்ன? அவங்க யார் யாருக்கு யார் டீம் யூஸ் பண்ண போறாங்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ சேம் அதே தான் இந்த வீடியோலயும் சொல்லப் போறோம். சிஎஸ்கே, குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த 3 டீம பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரை ஒரு 5 ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேப்டன் ருத்ராஜ் அண்ட் ஜடேஜாவை 18 கோடிக்கு வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க. சிவம் தூபேக்கு 12 கோடி, பதிரனாக்கு 13 கோடி. அது இல்லாமல் ஒரு பெரிய லாட்ரின்னு சொல்லலாம். பிசிசியோட அந்த ஓல்டு ரூல்ஸால் எம்எஸ் தோனி ஒரு 4 கோடிக்கு சிஎஸ்கே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த ரிட்டன்ஷன் பார்த்தா குறை சொல்லிடவே முடியாது. இந்த மாதிரி இந்த பெரிய பிளேயர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியும் சொல்லிட முடியாது. கரெக்டாக அவங்களோட ரிட்டன்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பதிரனா ஆகட்டும், துபே ஆகட்டும், ஒரு வேளை ஆக்ஷனுக்கு வந்திருந்தா கண்டிப்பாக இதோட பெரிய அமௌண்ட்டுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி சிஎஸ்கே அந்த பிளேயர்ஸை கன்வின்ஸ் பண்ணி ஒரு நல்ல ரிட்டைனை பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. ஸோ இந்த 5 பிளேயர்ஸும் ஒரு 65 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மீதி அவங்க கையில் ஒரு 55 கோடி இருக்குது. ஒரு பெரிய ஸ்குவாடை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணும். அது இல்லாமல் அவங்க கையில் ஒரு ஆர்டிஎம் இருக்குது. ஆல்ரெடி தோனி வந்து அன்கேப்டு பிளேயராக ரிட்டைன் பண்ணதுனால அவங்க மீதி இருக்க அந்த ஒரு ஆர்டிஎம்மை வேணும்னா அன்கேப்டு பிளேயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேப்டு பிளேயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்கேவோட இந்த பழைய ஸ்குவாடில் இருக்க பிளேயர்ஸில் யார் ஆர்டிஎம்க்கு கேபபிளான பிளேயர்ஸ்னு பார்த்தா ஒரு 3 பேர் இருக்காங்க. க்ளோஸ் சோர்சஸ் படி சிஎஸ்கே இந்த 3 பிளேயர்ஸில் யாருக்கா ஒருத்தருக்கு தான் ஆர்டிஎம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு டெவான் கான்வே இருக்காரு, சமீர் ரிஸ்வி அண்ட் ரச்சின் ரவீந்திரா. இந்த 3 பிளேயர்ஸ்க்கு அவங்க யாராவது ஒருத்தர் ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக சான்சஸ் இருக்கு. டிவான் கான்வே நல்ல ஓப்பனராக 2023 பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவை எடுக்கிறதுக்கு தோனி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி சமீர் ரிஸ்வி அவருக்கு வந்து போன தடவை பெருசாக சான்ஸ் கிடைக்கல, பட் கிடைச்ச சான்ஸை ஓரளவுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் அதாவது அவங்க எந்த ஆர்டரில் ஆக்ஷனுக்கு வர போகிறாங்க, எந்த அமௌண்ட்டுக்கு போக போகிறாங்கிறத பொறுத்து யாராவது ஒருத்தர் ஆர்டிஎம் பண்ணலாம். ஸோ ஒருவேளை அவங்க கான்வே ஆர் ரச்சின் வந்துட்டு அவங்க ஆர்டிஎம் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா தென் ஓப்பனிங் ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடும். ருத்ராஜும் கான்வே ஆர் ரச்சின் இவங்களாம் யாரோ ஒருத்தர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 சிஎஸ்கே போய் ஆகணும். ஆஃப்டர் சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே வந்து அந்த நம்பர் 3 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெர்மனெண்ட்டாக ஒரு பிளேயர் அனுப்புறதில்ல, மாற்றி மாற்றி தான் அனுப்பிட்டு இருக்காங்க. பட் யாருமே சூட் ஆகலை. நம்பர் 4ம் அதே மாதிரி தான். ஒரு கட்டத்தில் கொஞ்சமாக அந்த 50 ராயுடு அந்த பிளேஸை கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கப்புறமும் இப்போ அந்த ஸ்லாட் பெருசாக காலியாக தான் இருக்குது. அந்த 2 ஸ்லாட்டுக்குமே ஒரு நல்ல பிளேயராக, அதாவது லாங் லாஸ்டிங் இந்தியன் பிளேயர்ஸை எடுத்து வச்சா நல்லாயிருக்கும். ஸோ நம்பர் 5, 6, 7ல் வந்துட்டு துபே, ஜடேஜா அண்ட் தோனி இவங்க 3 பேர் வராங்க. ஜடேஜா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபார்மில் வந்துட்டா இந்த 3 பேரே போதுமானதாக இருக்கும். மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கும் சரி, மிடில் ஆர்டர் கூட ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு பேக்கப்பாக ஏதாவது சில பிளேயர்ஸ் எடுத்தால் போதுமானது. ஸோ இந்த மெகா ஆக்ஷன்லையாவது இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். தீபக் சகர் ஆகட்டும், தேஷ்பாண்டே ஆகட்டும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப பெருசாக பண்ணல, ஓரளவுக்கு மீடியமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கோர் பவுலரை அவங்க எடுத்து வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்பின்னரும் கண்டிப்பாக தேவை. ஒரு ஃபுல் பிளெஜ்டு ஸ்பின்னர் எடுக்கிறது நல்லது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஜடேஜா இருக்கிறதுனால ஒன்லி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இல்லைனா ஒரு லெகி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் அஸ்வின் பேர் ரொம்ப அடிபட்டு இருக்கு. இந்த முறை சிஎஸ்கே வந்து அஸ்வின்காக எந்த வேலைனாலும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அஸ்வினாக இருந்தாலும் பரவாயில்ல தான், சேப்பாக்கெலாம் நல்லா பண்ணிடுவார். அவங்க இல்லாமல் நட்ராஜனை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல டெத் பவுலராக இருப்பார். முஸ்டபிசர் இங்கே போட்டதோட அவர் நல்லா போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் எலிஜிபிள் பவுலர், அதாவது சிஎஸ்கே டீமில் சேரத்துக்கு எல்லா எலிஜிபிளும் இருக்க புவனேஸ்வர் குமாரை கூட எடுக்கலாம். அவரும் கூட இங்கே வந்து நல்லா போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்கேவை ஓவர் வியூவாக பார்த்தோன்னா அவங்ககிட்ட ஓப்பனர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, ஃபினிஷர்ஸும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மதீசா பதிரானா இருக்கார். மற்றபடி பவுலிங் யூனிட்டும் அவங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அந்த நம்பர் 3, நம்பர் 4 அதுக்கான ஒரு நல்ல பிளேயர்ஸையும் சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் எடுத்தே ஆகணும். 2022 சீசனில் டைட்டில் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அந்த டீம் விட்டு போனார். லாஸ்ட் சீசன் பொறுத்த மட்டும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க சுப்மன் கில்லோட கேப்டன்சியில். ஸோ அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்கிறது ஒரு 5 பிளேயர்: சுப்மன் கில், சாய் சுதர்சன், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா அண்ட் ரஷித் கான். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் சொல்ல முடியும். அவங்க கையில் இன்னும் ஒரு 69 கோடி பேலன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல அமௌண்ட்டோட தான் இந்த ஆக்ஷனுக்கு போகிறாங்க. லைக் சிஎஸ்கே இவங்களும் வந்து அந்த ஒரு ஆர்டிஎம் வந்து கேப்டு ஆர் அன்கேப்டு பிளேயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் மோஸ்ட்லி இவங்க முகமது ஷமிக்கு போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு இன்ஜுரி தான் பிரச்சனையை தவிர்த்து ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ்க்காக முகமது ஷமி சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த முறை அவர் ஃபிட் ஆயிடுவார். ஏன்னா இப்போ சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் விளையாட போகிறாரு. ஆல்ரெடி ரஞ்சி ட்ராஃபியில் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் முகமது ஷமிக்கு ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை சுப்மன் கில்லோட சாய் சுதர்சன் ஓப்பனிக்கு வந்தால் தென் அவங்களுக்கு வந்து அந்த நம்பர் 3 பேட்டர் தேவைப்படுறாரு. ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான், ரஷித் கான் இவங்க எல்லாமே அந்த கேமை முடிச்சு கொடுக்கறதுக்கு, அதாவது ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அந்த நம்பர் 3 மிடில் ஆர்டர், ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் குஜராத் டைட்டன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த 2-3 சீசனாக ரிதிமன் சகா வச்சு அவங்க ஓட்டிட்டு இருந்தாங்க. பெருசாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணல பேட்டிங்கில். நல்ல கீப்பர் தான்,
ஓப்பனிங்லேயும் நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு 20-25ல் அவுட் ஆயிடுவார். ஸோ டெஸ்பரேட்டாக குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் தேவைப்படுது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பவுலிங் யூனிட்டும் தேவைப்படுது. ரஷீத் கான் மட்டும்தான் இப்போதைக்கு பவுலர் லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை. அதுக்கு தான் சொல்கிறேன், அவங்க வந்து முகமது ஷமியை கண்டிப்பாக ஆர்டிஎம் பண்ணி ஆகணும். லீடர் ஆஃப் த அட்டாக்காக அவர் இருந்தே ஆகணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு விக்கெட் கீப்பர் ஆள் தேவைப்படுது. ஸோ இந்த பிளேயர்ஸ் லைக் ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸை அவங்க எடுத்தால் அவங்கள வந்து ஓப்பனர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சாய் சுதர்சன் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 3க்கு வந்துடுவார். அப்படி இல்லைனா இஷன் கிஷனுக்கு கூட அவங்க போகலாம். ஏன்னா டாப் 3 பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், சுமன் கில், இஷன் கிஷன். இந்த மாதிரி இந்தியன் யங் பிளேயர்ஸை வச்சுக்கிறது ஒரு பெரிய ஜாக்பாட் தான். ஸோ இஷன் கிஷனுக்கும் அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஃபைனலி பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு பணக்கார டீமாக வரப்போகிறாங்க. 110 crores ஒரு குஷனோட இந்த மெகா ஆக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இவங்க ரிட்டைன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பிளேயர்ஸ் தான். சசாந்த் சிங் லாஸ்ட் சீசனில் உருப்படியாக விளையாடின ஒரே பிளேயர்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரம்சிம்ரன் சிங் இதுவரை பெருசாக அவர் பண்ணல, பட் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஒரு யங்ஸ்டர். ஸோ அவர் நல்லா பண்ணுவார்னு நம்புவோம். இந்த 2 பிளேயர்ஸை மட்டும் ஒரு 9.5 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மீதி ஒரு 110 கோடியோட ஒரு பெரிய அமௌண்ட்டோட பஞ்சாப் கிங்ஸ் வரப்போகிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல பிளேயர் கிடைக்கிறதே கஷ்டம். பட் இவங்க ஒரு நல்ல பிளேயரை, அது ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கண்டுபிடிச்சி க்ரூம் பண்ணி அந்த பிளேயர் பிரைம் டைமில் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த பிளேயர் யாரும் இல்லை, ஹர்ஷதீப் சிங் தான். இன்றைக்கி மொரட்டு ஃபார்மில் இருக்கார். அவர் எப்படி இவங்க ஆர்டிஎம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இவங்ககிட்ட ஒரு 4 ஆர்டிஎம் இருக்குது. 4 ஆர்டிஎம் இந்த பிளேயருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட யாரும் ஒத்துக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு பிட் இருக்க போது அதில் எந்த மாற்றமும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 14 to 16 கோடியில் தான் இவங்க ஆர்டிஎம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இவங்க ஜஸ்ட் ரிட்டைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ வாட் எவர். ஸோ மொத்தமாக இவங்க 4 ஆர்டிஎம் வச்சுருந்தா கூட பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தவரை ஒரு 2 ஆர்டிஎம் தான் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு புது டீமை பில்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. இந்த ஆக்ஷன் சொல்ல முடியாது. எல்லா ஆக்ஷனுக்கும் இவங்ககிட்ட பெரிய அமௌண்ட் இருக்க தான் செய்யுது. பட் ஒரு நல்ல டீமை இவங்க என்றைக்குமே எடுக்கிறது கிடையாது. பட் இந்த முறை ஒரு நல்ல கேப்டனையாவது இவங்க சூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரிஷப் பண்ட் ஒரு நல்ல கண்டென்டராக இருக்கார். ரிக்கி பாண்டிங் ஆல்ரெடி பஞ்சாப் கிங்ஸில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக ரிஷப் பண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 கோடி வரைக்கும் வச்சு பஞ்சாப் கிங்ஸ் போவாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி ஐபிஎல் ஆக்ஷனில் இவங்க ரெகுலராக பண்ணுற தப்பு என்னென்னா, பெரிய ஓவர்சீஸ் நேம்ஸ்க்கு போவாங்க. ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு இவங்க பார்க்கறதில்ல. பெரிய பெரிய பேருக்காக இவங்க விலை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தப்பை இவங்க பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஆக்ஷன் நடக்குதா, இந்த டைமில் எந்த பிளேயர் நல்ல ஃபார்மில் இருக்காரு அதை வந்து யோசிச்சு இவங்க எடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. லைக் சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் ஒரு லாங் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸை இவங்க சூஸ் பண்ணால் நல்லது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் இவங்களால ஒரு நல்ல டீமை உருவாக்க முடியும். ஸோ இந்த 2 தப்பை அவங்க பண்ணவே கூடாது. ஒன்று, பெரிய பிக் நேம்ஸை தேடி ஓடக்கூடாது. 2வது, ரீசன்ட் ஃபார்மை பார்த்து அவங்க எடுக்கக்கூடாது.